அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 25/3/2025 பங்குனி மாதத்தின் 11ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையில் திருவோண விரதமும் ஏகாதசி திதியும் கூடி வரக்கூடிய நாளில் அபிஜித் நட்சத்திர நேரம் வருது. இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் என்பது கேட்டவரம் கேட்டபடி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நேரம். இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு என்ன, நேரம் என்ன, செவ்வாய்க்கிழமையில நம்ம வாராகி தேவிக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நேரம் காலை 4:15 இருந்து 4:39 வரைக்கும் 24 நிமிடங்கள் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வந்திருக்கிறது. கூடுதல் சிறப்பு. இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைங்க. இந்த நேரத்தில் வாராகி தேவிக்கு மஞ்சள் மாலை அல்லது ஏலக்காய் மாலை அல்லது கிராம்பு மாலை, இது மூன்றில் உங்களுக்கு எது சாத்தியமோ அதை மாலையாக அணிவீங்க. வாசனை மிகுந்த மலர்கள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் வாராகி தேவி பாதத்தில் சமர்ப்பீங்க. இந்த நேரத்தில் வாராகி தேவிக்கு பிரசாதமாக பால் அல்லது உலர் பழங்களை வைங்க. அது மாதிரி துளசி இலைகள் இன்று கிடைத்தால் துளசி இலைகளை கொண்டு மாலையாக்கி அந்த மாலையும் வாராகி தேவிக்கு அணிவிக்கலாம். திருமாலின் அம்சமான வாராகி தேவியை துளசி மாலை சாற்றி வழிபடுவது கூடுதல் சிறப்பை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். பொதுவாக செவ்வாய்க்கிழமை என்பது கடன் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் நான் சொன்ன இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வழிபடுறது கூடுதல் சிறப்பு. அடுத்து காலை 6 to 7, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மதியம் 3:30 இருந்து 4:30, அதாவது ராகு கால நேரம் 3 to 4. நீங்கள் 3 to 4 கும்பிடலாம், இல்லை 3 to 4 நீங்கள் தாராளமாக கும்பிடலாம். அதன் பின் மாலை 5:50 இருந்து 6:40, அதன் பின் திருப்பி செவ்வாய் கூரை நேரமான 8 to 9, மதியம் வரக்கூடிய 1 to 2 செவ்வாய் கூரை நேரத்திலையும் நீங்கள் இதை போலவே பூஜை அலங்காரம் செய்து இதை போலவே பிரசாதம் வைக்கலாம். ராகு கால நேரத்தில் வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா எலும்புச்சம்பள பானகம், எலும்புச்சம்பளத்தில் பானகம் செய்வோம் இல்லையா, அந்த பானகத்தில் சுக்கு சேர்த்து பானகம் செய்யுங்க. சுக்கு சேர்த்து பானகம் செஞ்சு அந்த பானகத்தையும் பிரசாதமாக வைத்து ஓம் ஐம் க்ளீம் சௌம் வராகி வசி வசி ஸ்வாகா, ஓம் ஐம் க்ளீம் சௌம் வராகி வசி வசி ஸ்வாகா எனும் மந்திரத்தை வாராகி தேவி முன்னாடி வெற்றிலை வைத்து மஞ்சளை, எப்போ நம்ம குங்குமம் வச்சு அர்ச்சனை செய்வோம் இல்லையா, மஞ்சளை இந்த முறை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு எடுத்துக்கோங்க. முதல்ல கொஞ்சம் மஞ்சளை கைகளில் 2 விரலில் எடுங்க. ஓம் ஐம் க்ளீம் சௌம் வராகி வசி வசி ஸ்வாகான்னு சொல்லிட்டு வாராகி தேவியோட பாதத்தில் நீங்கள் வச்சிருக்கிற வெத்தலையில் அந்த மஞ்சளை வைங்க. அடுத்தது 2வது முறை சொல்லுங்கள். இப்படி 27 முறை சொல்லிவிட்டு அந்த மஞ்சளை கலெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியில் போகும்போதெல்லாம் அந்த மஞ்சளை நெத்தியில் பூசிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வாசலில் நிலைவாசலுக்கு அதை ஒரு பொட்டு வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் 3 தீபங்கள் ஏற்றுங்க. ஒரு தீபம் நெய் தீபம், 2 தீபம் நல்லெண்ணெய் தீபம். நெய் ஊற்றிருக்கீங்க இல்லையா, அந்த தீபம் கிழக்கு திசையை நோக்கி இருக்கணும். மற்ற தீபங்கள் வடக்கு திசையை நோக்கி இருக்கணும். 3 தீபங்கள் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லி மஞ்சளால் வாராகி தேவிக்கு குங்கும அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஒரு சக்தி வாய்ந்த நாளில் உங்களது குறைகள் எல்லாம் நிச்சயமாக வாராகி தேவியின் அருளால் தீரும். இப்போ நான் சொன்ன இந்த மந்திரத்தை, இந்த ஒரு வரி மந்திரத்தை இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், ருத்ர சண்டி தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.